பிரிட்டிஷ் ஆட்சியில ரோடு போடுறதுக்கு முன்னமே ரோட்டோரம் பலன் தரும் மரக்கன்றுகளை நட்டு பராமரிப்பாங்க. ஓரிரு ஆண்டுகள்ல ரோடு போடும் பணி முடிஞ்சிடும். அப்போ பார்த்து ரோட்டோர மரக்கன்றுகளும் செழிப்பா வளர்ந்து 2 சைடு ரோட்டையும் கிளைகள் மூடி அழகா நிழல் தரும். இதனால ரோட்டோட 2 சைடும் குளுகுளு சீதோஷ்ணம் நிலவும். பயண களைப்பு துளியும் இருக்காது. ரோட்டோர புளியன், வேப்பன், சந்தனம் என பலன் தரும் மரங்களால அரசுக்கு வருவாயும் கிடைத்து வந்தது. இன்று நிலைமையே தலைகீழ்தான் பொங்கு. ரோடு விரிவாக்கம் செய்யறோம்னு கிளம்பும் அதிகாரிங்க பல நூற்றாண்டு காலமா நிழல் தந்த பழமையான மரங்களை வேரோடு வெட்டி அகற்றிட்டு வராங்க. இதனால நிழலுக்கு வழியின்றி வெப்ப காற்று வாகன ஓட்டிகளுக்கு பல்வேறு அசௌகரியங்களை ஏற்படுத்திட்டு இருக்கு. இந்த குறையை தீர்க்கும் விதமா NHAI தடாலடியா களமிறங்கியிருக்கு. மதுரை ராம்நாத் 4-வே ட்ராக் பகுதியில 2 சைட்லயும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சார்பா 7000 மரக்கன்றுகள் நட திட்டமிட்டு இருக்காங்க. இதுக்கான துவக்க விழா சிவகங்கை கலெக்டர் பொற்குடி தலைமையில சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பைபாஸ் ரோடு பக்கமா நடந்துச்சு. பூவரசு, வேம்பு, புளியன் மரக்கன்றுகள் வளர்க்க திட்டமிட்டு இருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன்ல NHAI இயக்குனர் கைலாஷ் லோகியா, பொறியாளர் பிச்சாண்டி, குடியுரிமை பொறியாளர் ஜஸ்டின் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்துகிட்டாங்க. இன்னைக்கு திருப்புவனம், நாளைக்கு திரும்பும் பக்கமெல்லாம் வனம் போல் காட்சியளிக்கும்னு அதிகாரிங்க நம்பிக்கை தெரிவிச்சாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு என சமூக ஆர்வலருங்க காத்திருக்காங்க.